ஓம் நமோ வெங்கடேசாய. பைராகி மடம் பிரசன்ன வெங்கடேசர் 2 காட்சிகள் இந்த வீடியோவில் நீங்கள் காணலாம். பரதன் பாதுகையை தாங்கிய வண்ணம் வருவதும், சகடாசுரன் என்ற அரக்கன் சக்கர வடிவில் வந்ததை பெருமாள் சம்ஹாரம் செய்யும் விதமும் பார்க்கலாம். மிக சிறந்த அலங்காரம், அனைவருக்குமான சேவை. நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அனைத்தும் ஒவ்வொரு நாளும் சேவிக்க பெறும் இந்த வகையில் சிறப்பான இந்த அலங்காரங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த அலங்காரத்தை நாம் நேரில் சேவிக்க முடியவில்லை என்றாலும், இந்த காணொளியில் நாம் காணும்போது எந்த விதத்தில் இவர்கள் உருவகப்படுத்தி அசுரனை அந்த சக்கர வடிவத்தில் பெருமாள் வதம் செய்யும் விதத்தை அலங்கரிக்கிறார்கள் என்பது நமது துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைக்க பெருமாள் இப்படி ஒரு அவதாரத்தில் இருந்தவர் இன்றும் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கை ஊட்டும் விதமாக அமைந்திருப்பதால் அனைவரும் தொடர்ந்து வரும் சேவைகளை நேரில் முடிந்த அளவுக்கு சேவித்து பெருமாள் அனுக்கிரகம் பெறும்படியாக பிரார்த்திக்கின்றோம். அடுத்து வரப்போக்க ஒரு சேவை ராமருடையது. ராமரின் பாதுகைகளை ஏந்திய வண்ணம் பரதன் தரும் திருக்கோல ஒரு சேவையை நாம் அடுத்து வரும் தொடர்ந்து வரும் இந்த வீடியோவில் காணலாம். அசுரர்களை வதம் செய்த பிறகு பெருமாள் அனுகிரகிக்கும் விதத்தில் எப்படி நாம் அடியவர்களாக இருந்து அவரை சேவிக்க வேண்டுமோ அதுபோல பக்தியுடன் நமக்கு ஏற்படும் இன்னல்களை தவிர்க்கும்படியாக பெருமாளை பிரார்த்தித்தால் அசுர சக்திகள் எந்த வடிவில் வந்தாலும் நமக்கு பெருமாள் பாதுகாப்பாக இருந்து அந்த துயரங்களை அழித்து விடுவார் என்ற நம்பிக்கை நமக்கு நிச்சயம் பிறக்கும். ஒவ்வொரு சேவையின் நோக்கமும் அதில் அமைந்திருக்கக்கூடிய தத்துவமும் புரிந்து சேவிக்கும் போது நமக்கு நிச்சயமான நல்ல பலன்கள் கிடைக்கும். அதையே ஒரு பிரார்த்தனையாக கொண்டுதான் ஒவ்வொரு ஸ்ரீவைகானச அர்ச்சகர்களும் இந்த திருக்கோலத்தை சாற்றுகின்றார்கள். நேரில் தொடர்ந்து சேவிக்கும் வாய்ப்பை பெறும்படியாக பிரார்த்திக்கின்றோம். இது அடுத்து வரும் இந்த அலங்காரம் பரதன் பாதுகைகளை ராமரிடமிருந்து பெற்று அந்த பாதுகையை கொண்டு ஆட்சி செய்யும் விதம். இந்த ஒரு அழகான சேவை நம் அனைவருக்கும் திருவடிகள் எந்த அளவுக்கு நம்மை காக்கும் என்பதற்கு உதாரணமாகும்.